ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து delete அண்ட் dissolve அப்படின்னா என்னன்னு வந்து பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நான் வந்து ஒரு ஸ்பேர் வந்து கிரியேட் பண்ணி வச்சிட்டேன். இப்போ நான் வந்து ஆப்ஜெக்ட் மோட் வந்து எடிட் மோடுக்கு வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இப்போ நான் வந்து ஒரு பர்டிகுலர் வெர்டிசஸ் மட்டும் செலக்ட் பண்ணிட்டு இப்போ ரைட் கிளிக் பண்ணனா இதில் பார்த்தீங்கன்னா delete வெர்டிசஸ் இருக்கும். இதை கிளிக் பண்ணனா எனக்கு அந்த ஆப்ஜெக்ட் உள்ள பார்ட்ஸும் அதோட வெர்டிசஸும் வந்து delete ஆயிருக்கும். அதாவது நான் செலக்ட் பண்ணி வச்சிருக்க அந்த ஆப்ஜெக்டோட பார்ட்ஸும் அதோட வெர்டிசஸும் வந்து delete ஆயிருக்கும். இதுவே பார்த்தீங்கன்னா நான் வந்து இப்போ ரைட் கிளிக் ப்ரெஸ் பண்ணிட்டு dissolve வெர்டிசஸ் கொடுத்தேன்னா இப்போ எனக்கு அந்த ஆப்ஜெக்டோட பார்ட்ஸ் வந்து delete ஆயிருக்காது, பட் அதோட வெர்டிசஸ் வந்து delete ஆயிருக்கும். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இந்த delete-க்கும் dissolve-க்கும் வந்து என்ன டிஃபரெண்ட் அப்படின்னு. நீங்க delete கொடுத்தீங்கன்னா அந்த ஆப்ஜெக்டோட பார்ட்டும் நீங்க செலக்ட் பண்ண வெர்டிசஸும் வந்து delete ஆகும். இதுவே நீங்க dissolve கொடுத்தீங்கன்னா அந்த ஆப்ஜெக்டோட பார்ட்ஸ் வந்து delete ஆகாது, பட் நீங்க செலக்ட் பண்ண வெர்டிசஸ் வந்து delete ஆயிரும். நம்மளோட பிளெண்டர் கிளாஸ்ல வந்து உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நம்மளோட வீடியோ கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா நாங்க வீக்லி பாத்தீங்கன்னா லைவ் கிளாஸஸும் வந்து கண்டக்ட் பண்றோம். அதுல உங்களோட டவுட்ஸ் வந்து கண்டிப்பா வந்து கிளியர் பண்ணுவோம். ஸோ மறக்காம நம்மளோட வீடியோ கீழே உங்களோட டவுட்ஸ் வந்து கமெண்ட் பண்ணுங்க.